வணக்கம். உங்கள் பெற்ற மார்க்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டர் எல்லாமே இன்னைக்கு ஃபிட்டிங் பண்ண தாங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த 9 3 ஃபேஸ் சர்வீஸுக்கு தேவையான சர்வீஸ் ஒர்க் எல்லாமே நம்ம டோட்டலாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இதில பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 வீட்டுக்கு 8 சர்வீஸ் அது இல்லாம காமன் சர்வீஸ்ல ஒண்ணுங்க. மொத்தமே நம்ம சர்வீஸ் ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து மீட்டர் எல்லாமே இன்னைக்கு வருதுன்னு சொல்லி ஈபில இருந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் இன்னைக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மீட்டர் எல்லாமே ஃபிக்ஸிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீட்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தமே ஒரு 4 மீட்டர் தான் வந்திருக்கு. மீதி 4 மீட்டரும் பார்த்தீங்கன்னா, இன்னும் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பில்லு பெண்டிங்லாம் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே தான் 4 மீட்டர் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4 மீட்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிருங்க. காமன் சர்வீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சர்வீஸ் வாங்கியிருக்கோம். அந்த சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போதைக்கு ஷிஃப்டிங் மட்டும் தாங்க பண்ண போறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த மீட்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீட்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க, இந்த 3 ஃபேஸோட மீட்டரோட ஹோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, அளவு கொடுத்துருக்கீங்க. அந்த அளவு எல்லாமே கரெக்ட்டா இருக்குமா? 3 ஃபேஸ் மீட்டர் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். ஸோ மேல இருந்து 1 இன்ச் கேப் விட்டுட்டு அதுலேருந்து 9 இன்ச் கொடுத்தீங்கன்னா போதும். 3 ஃபேஸோட டயகிராம் இதுதாங்க. ஸோ மீட்டர் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீட்டர் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 மீட்டர் தான் வந்திருக்கு. 4 மீட்டரும் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஃப்ளோர் கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 வீடு இருக்கு. 3 வீட்டுக்கு 3 மீட்டர் கொடுத்துறோம். செகண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு 1 மீட்டர் கொடுக்க போறோங்க. மீதி 4 மீட்டர் பெண்டிங் வந்ததுக்கு அப்புறமே மீதி இருக்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த மீட்டர் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லைன் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீட்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மீட்டர் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமே இந்த டெர்மினல் எல்லாமே லைன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டைட் பண்ண போறோம். ஸோ மேக்ஸிமம் மீட்டர் நம்ம லைன் பண்றோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் ஃபுல் டைட் எப்பவுமே வைங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, லூஸ் ஸ்டாண்டர்ட்லேயே வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அதனால நம்ம ஃபுல் டைட்டுமே வச்சுட்டு கேபிள் பார்த்தீங்கன்னா மேலே ஈபியில் இழுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீட்டர் எல்லாமே ஆன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி லைன் எல்லாமே ஆன் பண்ண போறாங்க. ஸோ லைன் ஆன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமே இந்த மீட்டர் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்த்தலாம். நம்ம அவுட்புட் லைனும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மீட்டர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மீட்டர். அந்த 4 மீட்டருமே நம்ம வச்சு முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் நம்ம பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்து லைன் எல்லாமே ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. லைன் எல்லாமே ஆன் பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ 4 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை கரெக்டாக வருது. இந்த டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணால் கண்ணாடிக்கு பார்வைக்கு கரெக்டாகவும் இருக்குங்க. இந்த சர்வீஸோட டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஒர்க்கிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. லைனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ரெண்டுமே வருது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.